அதே ஆஃபீஸ், அதே வேலை, அதே சம்பளம், அதே மாதிரி எல்லாம். தினம், தினம் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது மாறிடாதா? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிற ஆளா நீங்க? அப்படின்னா, நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த புத்தகத்துல வரக்கூடிய ஒரு கதை நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கதைய முழுசா கேளுங்க. பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம், அதாவது சைக்கிள் ஓட்டுற பிரிட்டிஷ் டீம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் டீமால 100 ஆண்டுகளுக்கு மேல ஜெயிக்கவே முடியல. ஆனா கடுமையா பயிற்சி செஞ்சாங்க, கடுமையா உழைச்சாங்க. எப்ப பார்த்தாலும் சரியான ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் 100 வருஷமா அவங்களால எதையுமே ஜெயிக்க முடியல. ஒரு நாள் ஒரு புது பயிற்சியாளர் வந்தாரு. அவரு அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, "ஆ நீங்க செய்யறது எல்லாமே சரியா தான் இருக்குது. ஆனா ஒரே 1% முன்னேற்றம் அடைஞ்சா நம்மளால நிச்சயமா அடுத்து ஜெயிச்சிட முடியும்" அப்படின்னு சொன்னாரு. வெறும் 1% மாற்றத்தினால, முன்னேற்றத்தினால எதனா மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் நெனைச்சாங்க. இருந்தாலும் அந்த கோச் சின்ன சின்ன சேஞ்சஸ ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா, அந்த வீரர்கள் தூங்குற கட்டில கொஞ்சம் வசதியாக்குனாரு. அவங்க உட்கார்ற சேர்ஸ கொஞ்சம் மேம்படுத்தினாரு. அதுக்கப்புறம் சைக்கிளினுடைய பிரேக் பிடிக்கிற சில விஷயங்கள்லலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ ஏற்படுத்தினாரு. அவங்க நல்லா தூங்குறதுக்கு தேவையான ஏற்பாடுகள செஞ்சாரு. எல்லா கோச்சுகளும் வழக்கமா அவங்களுடைய ட்ரெய்னிங்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தப்ப, இந்த கோச் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுடைய தூக்கம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய சின்ன சின்ன பழக்கங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு புதுமையா ஒரு முயற்சிய பண்ணாரு. இது ஒரு பெரிய விஷயமா? பெரிய மாற்றமா? ஆட்டோவோட கண்ணாடிய திருப்புனாக்கா ஆட்டோ ஓடிருமா? அப்படின்னு கேட்கறது என் காதுல கேட்குதுங்க. இருந்தாலும் நிஜமாவே ஆட்டோவுடைய கண்ணாடிய திருப்பி ஆட்டோ ஓடுச்சுங்க. அது என்னன்னா, அந்த வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்களுக்குள்ள பெரிய மாற்றத்த சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒலிம்பிக்ல அவங்க கோல்டு மெடலும் அடிச்சாங்க. அப்ப இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு நிஜமான வாழ்க்கை ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன சின்ன மாற்றங்கள். உதாரணத்துக்கு நம்ம வழக்கமா எழுந்திருக்கிற நேரத்த விட ஒரு 20 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சாவே நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம அவசர அவசரமா ஓடி, அவசர அவசரமா ட்ரெயின புடிச்சு, அவசர அவசரமா கார் எடுத்து, டிராபிக்ல மாட்டி, டென்ஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸ் சேர்றதுக்கு பதிலா, நிதானமா எந்திச்சு, நிதானமா பல் வெலக்கி, நிதானமா சாப்பிட்டு, நிதானமா கார் ஓட்டி, எந்த டிராபிக்ல மாட்டுனாலும் நிதானமா இருந்து, நிதானமா ஆஃபீஸுக்கு போகும்போது எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பெரிய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ற உங்களுடைய எண்ணத்த விட்டுட்டு, சின்ன சின்ன மாற்றங்கள்ல ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கை போர் அடிக்காது. பெரிய சக்சஸ நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க.